திரு விஜய் அவர்களும் ஸ்டாலின் திமுகவினர் சொல்ற மாதிரி தமிழ் தேசியம்னா திராவிடம், திராவிடம்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கடந்து போல. இது வேற இது வேறதான், இது ரெண்டுமே ரெண்டு கண்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. பண்ணவனையும் புள்ளையும் ஒன்னா நிக்க வச்சு கொல்லி வைக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கு இல்லையா? எங்கள் இனத்தை அழித்தது திராவிடம், அதை காக்க வந்தது தமிழ் தேசியம். இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய ஜமாத் அமைப்புகளும் கூட விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் எதுவுமே வாய் திறந்த விஜய் குறித்து இப்படி பேசாதீங்கன்னு சொல்லாததுக்கான ரீசன் என்ன சார்? ஆண்டாண்டு காலமா இப்தார் நோன்பு, பக்ரீத் வந்துருச்சு அப்படின்னா புனித ரமலான் வந்துருச்சுன்னா உடனே முதல்ல குல்லா போட்டு இந்த குல்லா பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது யாரு? திமுக, அதிமுக. கடந்த காலங்கள்ல இவர்கள் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒன்டே சிஎம் மாதிரி, அன்னைக்கு ஒன்டே இஸ்லாமியரா அவங்க மாறிடுவாங்க, டக்குனு குல்லா போட்டுப்பாங்க, நோன்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி போஸ் கொடுப்பாங்க. நாம இங்க மேல்பாதி கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இங்க திமுக அரசு பாருங்க, கலைஞர் கருணாநிதியுடைய கல்லறையில கொண்டு போய் கோபுரத்தை வைக்கிற வேலையை செய்யறாங்க, கோபுரத்தை வைக்கிறாங்க. இது எப்படிங்க சரியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கும் நியாயப்படுத்துவது போல சொல்றாங்க. இன்னைக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா, வாக்களிக்கிற உரிமை இருந்திருந்தா திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடும். இல்லமா தங்க, இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ அண்ணன் விஜய் மீது வேணும்னே அவதூறு அள்ளி வீசுகிற அந்த கூட்டம் அல்ல. மேடை மாநாடு போடுவதற்கு முன்பாக வரை என் தம்பி அவர் என்னை எதிர்த்து அரசியல் செய்தாலும் கூட நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு பேசியவர்கள் தான். ஆனால் அவர் எதிர்த்தது தனிப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களை அல்ல. ஒருவேளை அண்ணன் விஜய் அவர்கள் அன்னைக்கு மாநாடு போட்டு மேடை ஏறி இங்கு தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த மண்ணுக்கு சரியான அரசியல், அந்த அரசியல் தான் இங்கு செயல்பட வேண்டும், ஆனால் தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் சரியாக கையாளவில்லை, அண்ணன் சீமான் அவர்கள் சரியான தமிழ் தேசியவாதி இல்லை, நான் தான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதின்னு சொல்லி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அண்ணன் சீமானின் மீது கல்லெறிந்து விட்டு நாங்கள் தூக்கி பிடிக்கின்ற தமிழ் தேசிய அரசியலை அவர் தொடாமல் இருந்திருந்தால் அல்லது அதை களங்கப்படுத்தாமல் இருந்திருந்தால் கட்டாயம் அண்ணன் விஜய் அவர்களை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் வராது. மாறாக தனிப்பட்ட அண்ணன் சீமானின் மீது விமர்சனத்தை வைக்காமல் எங்களுடைய தத்துவம், எங்களுடைய சித்தாந்தமே இதுதான். நாங்க 16 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப பேசி வருவது திராவிடத்திற்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தின் எதிரிதான் திராவிடம். இந்த மண்ணில் திராவிடம் வீழ்த்தப்பட வேண்டும், தமிழ் தேசியம் தான் நிலை பெற வேண்டும்னு தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக நாங்கள் முன்வைக்கின்ற எங்களுடைய அரசியல் அரிச்சுவடி, அரசியல் அடிப்படையே தமிழ் தேசியம் தான். அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை திரு விஜய் அவர்கள் மேடை போட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுவார்னா அதை பார்த்து கொண்டு எப்படி கடந்து போக முடியும்? இதுல இன்னும் சொல்லணும் அப்படின்னா, திமுக என்ன சொல்கிறதோ அதைத்தான் திரு விஜயும் சொல்கிறார். திமுக என்ன சொல்றது, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எதுங்க திராவிடம் கேட்டா தமிழ் தேசியம் தாங்க திராவிடம், திராவிடம் தாங்க தமிழ் தேசியம், அவர் உருட்டுன அதே உருட்ட அண்ணன் விஜயும் உருட்டும் போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம், எதிர்ப்பதனால்தான் நாங்கள் அண்ணன் சீமானோடு நிக்கிறோம். ஒருவேளை இந்த வாக்கு அரசியலுக்காக, கூட்டணி அரசியலுக்காக இல்ல திரு விஜய் அவர்கள் இப்போ ஸ்டாலின் திரு விஜய் அவர்களும் ஸ்டாலின் திமுகவினர் சொல்ற மாதிரி தமிழ் தேசியம்னா திராவிடம், திராவிடம்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கடந்து போல. இது வேற இது வேறதான், இது ரெண்டுமே ரெண்டு கண்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. ரெண்டுமே ஒண்ணுன்னு அவர் எந்த இடத்துலயுமே சொல்லலைங்களா சார்? அதுதான் நான் என்ன சொல்றேன், கொலை பண்ணவனையும் செத்த புள்ளையும் ஒன்னா நிக்க வச்சு கொல்லி வைக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? ரெண்டுக்கு முரண்பாடு இருக்கு இல்லையா? எங்கள் இனத்தை அழித்தது திராவிடம், அதை காக்க வந்தது தமிழ் தேசியம். இரண்டையும் வேற வேற ஆனா ஒன்னா வச்சுக்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுடைய கொள்கைக்கு நேர் விரோதமானது, அதனால நாங்க எதிர்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஜயை இந்த பிரச்சனையில் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் முன்வைக்கிற அதே சித்தாந்தம் தான். தமிழர், தமிழ் தேசிய இனம், தமிழர் நாடுன்னு பேசுகிற நாங்கள், எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் எங்கேயோ இருந்து ஊப்பில இருந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு திரு விஜய் அவர்களை ஏற்க முடியாது, அவரை ஆதரிக்க வேண்டாம்னு சொல்லி இங்கு தமிழ் மண்ணில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அறிவு இல்லையா? அவங்களுக்கு மூளை இல்லையா? சிந்திக்கிற திறமை இல்லையா? அப்ப எங்கள் தமிழ் மண்ணில் பிறந்த எங்கள் ரத்தமாக இருக்கின்ற, எங்கள் நகமும் சதையுமாக இருக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, தமிழ் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஊப்பில இருந்து அறிவுரை சொல்றதுக்கு நீங்க யாரு? இதை தமிழனாக, ஒரு சக தமிழனாக, மூத்தவனாக எதிர்க்க வேண்டியது அண்ணன் சீமானின் தம்பிகளுடைய கடமை. அந்த அடிப்படையில் அண்ணன் விஜயை ஆதரிக்கணுமா வேண்டாமா அதை தமிழ் இஸ்லாமியர்கள் முடிவு பண்ணட்டும். தமிழ்நாட்டுல முடிவு பண்ணட்டும்.
நீங்க ஊபியிலிருந்து வந்து இங்க ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது அதுவும் எங்க சித்தாந்தம் தான். இதுல வந்து புதுசா வந்து நேற்று எதிர்த்து பேசணும், இன்னைக்கு ஆதரிச்சு பேசணுங்கிறதுலாம் இதுல எந்த முரண்பாடும் கிடையாது மாட்டாங்க. இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய ஜமாத் அமைப்புகளும் கூட விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் எதுவுமே வாய் திறந்த விஜய் குறித்து இப்படி பேசாதீங்கன்னு சொல்லாததுக்கான ரீசன் என்ன சார்? இல்ல மாட்டாங்க. அது நீங்க நேரடியா அண்ணன் விஜயனுடைய பேரை சொல்லி யோசிச்சாரான்னு கேட்டா இல்ல, அப்படி சொல்லல. அது நம்ம இது வந்து ஆண்டாண்டு காலமா வந்து இஃப்தார் நோன்பு, பக்ரீத் வந்துருச்சு அப்படின்னா வந்து புனித ரமலான் வந்துருச்சுன்னா உடனே முதல்ல குல்லா போட்டு இந்த குல்லா பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது யாரு? திமுக, அதிமுக. கடந்த காலங்கள்ல இவர்கள் தான் வந்து அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஒன் டே சிஎம் மாதிரி அன்னைக்கு ஒன் டே இஸ்லாமியரா அவங்க மாறிடுவாங்க, டக்குனு குல்லா போட்டுக்குவாங்க, நோன்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க. இந்த குல்லா போடுகிற கலாச்சாரம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு அண்ணன் பேசியது அது பொதுவான ஒரு இதுதான். அதுல விஜய் தாக்கி பேசதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அதே போல நீங்க நல்லா பாருங்க, அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் சித்தாந்த ரீதியா முரண்படலைங்கிறத நாங்க சொல்லல, இப்ப நீங்களே சொல்றீங்க. இங்க இருக்கிற தமிழ் இஸ்லாமியர்களோ தமிழ் ஜமாத்தார்களோ அது அரசியல் காரணங்களுக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ ஒருவேளை அண்ணன் விஜயை எதிர்க்கிறாங்கன்னா அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அண்ணன் விஜயினுடைய கடமை. அது நமக்குள்ள சரி. ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒருத்தர், ஒரு ஊபியை சேர்ந்த வடமாநிலத்தை சேர்ந்த இந்தியை தாய்மொழியாக கொண்ட யாரோ ஒருவர் இங்கு தமிழ்நாட்டின் அரசியலை, அது எங்களுக்கானதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, அதை வேறொரு இனத்தில் பிறந்தவர்கள் அதை தீர்மானிக்க கூடாது, அது தவறுங்கிற அந்த அடிப்படையில இந்த பிரச்சனையை அணுகிட்டு வரும். நீங்க நுட்பமா இந்த வித்தியாசத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கும். மேல்பாதி திருவீதி அம்மன் கோவில் வந்து பல வருடங்களா பட்டியலின மக்கள் நுழையறதுக்கு அந்த அனுமதியே கிடைக்காம இருந்துச்சு. திரு சீமான் அவர்கள் என்னைக்கு நான் வந்து ஆலய நுழைவு போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு அறிவிச்சாங்களோ அப்பத்துல இருந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அதுக்கு முழு தீர்வை எட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அவர் ஒன்னொன்னு ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயம் நடந்தேறதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி முழு தீர்வை இது இருக்கிறதா பாக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுல நாங்க மாறுபடுறோம். ஏன்னா இது முழு தீர்வான்னு கேட்டா இல்ல. கோவில் மூடப்பட்டது 2023ல. 2023ல மூடப்பட்ட கோயிலுக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தீர்ப்பு வந்தது போல. இந்த 2025 பிப்ரவரி 20ல தீர்ப்பு வருது. கோவிலை திறக்க வேண்டும், வழிபாட்டு தளத்துல வந்து பாரபட்சம் கூடாது, யார் வேண்டும்னா வந்து வழிபாடலாம், வழிபடுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நீதிமன்றம் தன் கடமையை சரியா செஞ்சிடுச்சு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது வந்து திமுக அரசினுடைய கடமை. தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு மாட்டாங்க, 58 நாள் ஆச்சு. 58 நாளா அரசு என்ன செஞ்சுட்டு இருந்தது ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கட்டும். இப்ப நேற்றைய தினம் கோயில் திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்டு வந்து எவ்வளவு நேரம் திறந்தாங்கன்னு பார்த்தா 1 மணி நேரம் பார்த்தாங்க. காலையில 6 to 7 கோழி கூவுன உடனே வந்து கோயிலை திறந்து வச்சுட்டு கோழி கூவுனது கத்துன உடனே கோயிலை மறுபடியும் பூட்டிட்டாங்க. 2 பேர் தான் வழிபட்டது. அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல 2 பேர் தான் வழிபட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில அந்த 2 பேரும் கூட வரல, ஒருத்தர் கூட கோயிலுக்கு வரல. நடையை திறந்து வச்சுட்டு மறுபடியும் நடைய பூட்டிட்டாங்க. இதுக்கு இடையில அந்த இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சண்டை போடுறாங்க அல்லது வந்து வாக்குவாதம் செய்யறாங்க, நாங்க கோயிலுக்குள்ள போக மாட்டோங்கிறாங்க. இப்ப இந்த அரசு செஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முறைப்படி நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு அச்சுறுத்தல் இல்லாமல் 2 தரப்பையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, 2 தரப்பின் பெரிய தலைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஊர் பெரியவங்களை உட்கார வச்சு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு இதுதான் நீதிமன்ற தீர்ப்பு, இதை இப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்க வேண்டியதுதான் திமுகவினுடைய கடமை. ஆனா செயல்பாடு அப்படிதான் நடந்துக்கான்னு கேட்டா இல்லமா தந்தை. ஒரு 800 காவலர்களை கொண்டு போய் இறக்கி பயங்காமிச்சு, பயமுறுத்தி, அச்சுறுத்தி, நேற்று 2 பேர் போய் வழிபட்டு வந்துட்டாங்க இல்லையா, அந்த 2 பேருக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வது? குறைந்தபட்சம் அந்த ஊர்ல ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்கன்னா அந்த 300 பேர் போய் வழிபட்டு வந்தா அது வேறமா, அது ஒரு பொதுவான செய்தி. 2 பேர் தான் வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அச்சம் அதிகமாகுது. அப்ப இந்த பிரச்சனை ஒருவேளை கைமீறி போயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். எனவே இந்த பிரச்சனையில இன்னும் முழுமையான தீர்வு எட்டப்படலை. நாங்கள் தான் பெரியாரின் வழியில் நடக்கிறோம், சமூக நீதி பேசுகிறோம், சாதி பாரபட்சமற்ற ஒரு ஆட்சி தருகிறோம்னு சொல்லக்கூடிய திமுகவின் ஆட்சியில் நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், ஏன் பெரியார தூக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்டா அவர்தான் சாதிய ஒழிச்சாருன்னு வாயிலேயே பேசுற திமுக ஊப்பிக்கள் மேல் பாதியில் சாதி ஒழிஞ்சிடுச்சாயா? ஒழிஞ்சிடுச்சா? பட்டவர்த்தனமாக கண் முன்னாடி தெரியுது. ஒரு சாதியின் பெயரால வந்து நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் கோயிலுக்குள்ள போவேன், நீ போக கூடாது, நான் வரக்கூடாதுன்னு பேசுகின்ற நிலைமை 2025ல ஏப்ரல் 18 வரைக்கும் அப்படியே கண் முன்னாடி நடந்துட்டு இருக்குமா தங்கை? இது குறித்து ஏதாவது ஒரு கட்சி பேசியிருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு ஊடகவியலாளர் நீங்க சொல்லுங்க. நாங்க தான் மாற்று அரசியல் பேசக்கூடிய ஏதாவது கட்சி, நாங்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதித்த தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் நாட்டுக்காக வந்திருக்கோம், மக்களுக்காக வந்திருக்கோம்னு பேசக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி,
திமுக, அதிமுக, ஏதாவது ஒரு கட்சி இந்த பிரச்சனையில மேல் பாதியில இதுதான் சரியானது, இந்த இது தவறு, இந்த முடிவு தவறானது, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், கட் அண்ட் ரைட்டா பேசுவதற்கு ஒரு கட்சி, நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க பேசிருக்காங்களா? ஒருத்தர் எங்கள் அண்ணன் சீமான் பேசியிருக்கிறார், இன்னைக்கு காலையில பேசியிருக்கிறார், லைவ்ல போயிட்டு இருக்கு. சாதியின் பெயரால பாரபட்சம் கூடாது, கோயிலும் சுடுகாடும் வந்து தனி கோயில் தனி சுடுகாடு என்பது சரியான அணுகுமுறை அல்ல, அதை மாற்றணும். கோயிலுக்குள்ள எல்லோரும் சென்று வர வேண்டும், அதுதான் சரி என்று பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறார். காரணம் ஒண்ணுதான், மற்ற எல்லோருமே வந்து வாக்குக்காக எதிர்பார்க்கிறாங்க. இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டா இந்த சமூகத்தை பகைச்சுக்கோமே, இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டா இந்த சமூகத்தோட வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடுமேன்னு சொல்லி எல்லோரும் சுயலாப அரசியல் செய்கிற போது வாக்கு வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி, ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனையில் எது நியாயம் எது சரி என்று பேசுகின்ற ஒரே ஆளுமையாக அண்ணன் சீமான் இருக்கிறார். எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, நாம வந்து இங்க வந்து மேல்பாதி கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இங்க திமுகவின் அரசு பாருங்க, கலைஞர் கருணாநிதியுடைய கல்லறையில கொண்டு போய் கோபுரத்தை வைக்கிற வேலையை செய்யறாங்க, கோபுரத்தை வைக்கிறாங்க. இது எப்படிங்க சரியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதற்கும் நியாயப்படுத்துவது போல சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இந்து தெய்வங்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா, வாக்களிக்கிற உரிமை இருந்திருந்தா திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடும், கலைஞர் கருணாநிதியும் ஒரு கடவுள் தானங்கிற ரேஞ்சில மிஸ்டர் சேகர் பாபு பேசுகிறார். எங்களுக்கு என்ன பெரிய வருத்தம்னா, தமிழ் சமூகத்தின் இரண்டு பெரும் ஆளுமை சமூகம், ஒரு பக்கம் படையாட்சி சமூகம், இன்னொரு பக்கம் பறையர் சமூகம். வட மாவட்டத்துல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு பெல்ட்டா இருக்கிறாங்க. அந்த ரெண்டு சமூகமும் இன்னைக்கு ஒரு கோயிலின் பெயரால வந்து சண்டை போட்டுக்கிட்டு எதிரும் புதிருமாக நின்றுட்டு இருக்கு. ஆனால் எங்கிருந்தோ பிழைக்க வந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் கருணாநிதியுடைய கல்லறையில கொண்டு போய் கோபுரத்தை வைக்கிறாங்கன்னா, இதை விட அவமானம், இதை விட வெக்க கெடுத்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? நம்ம எல்லாம் வந்து தமிழ் சமூகத்துல ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு, ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள போனாலே தங்கை, வெளியில வந்து கொல்லப்புறத்துல குளிச்சுட்டு அந்த ஆடைகள் எல்லாம் வெளியே கழட்டி போட்டுட்டு தான் உள்ள போவோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போதும் அது பின்பற்றப்படுகிறது. அப்ப ஒரு கோவில், ஒரு வீட்டுக்குள்ள வர்றதுக்கே வந்து இவ்வளவுன்னா, ஒரு கோயிலுக்குள்ள போறதுக்கு நம்ம இன்னமும் மெனக்கெடுவோம். ஆனால் அந்த புனித தலமாக இருக்கக்கூடிய கோபுர தரிசனம், கோடி தரிசனம்னு சொல்லுவாங்க இந்து மதத்துல, அந்த கோபுரத்தை கொண்டு போய் நீங்க கல்லறையில போடுவீங்கன்னா, உங்களுக்கு வேண்டுமானால் ஐயா கருணாநிதியுடைய கல்லறை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய புனித தலமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சாதாரண மக்களுக்கு அது என்ன சுடுகாடு தானே? சுடுகாடா இல்லையாமா தங்கை? ஐயா கருணாநிதியுடைய கல்லறை சுடுகாடு தானே? நீங்க சுடுகாட்டு மேல கொண்டு போய் கோபுரத்தை போடுவீங்கிறது இதை விட பைத்திய கட்டணம் வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்துக்கும் மேல நாங்க என்ன சொல்றோம், ஒருவேளை கருணாநிதி நாங்க அப்படித்தான் போடுவோம்னா, நீங்க உங்க கல்லறையை கொண்டு போய் உங்க அறிவாலயத்துக்குள்ள கொண்டு போய் கருணாநிதியை போட்டு குழியை தோண்டி உள்ள போட்டு கல்லறையை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. அல்லது உங்க கோபாலபுரத்துக்குள்ள பென்சிங் போட்டு காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க கோபுரத்தை போடுங்க, என்ன கர்மாந்தத்தையும் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பொது வெளியில ஆசியாவிலே 2வது பெரிய கடற்கரையாக நீளமான கடற்கரை இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை, தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல, வெள்ளக்காரங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா முதல்ல பார்க்க விரும்புற இடம் வந்து மெரினா கடற்கரை தான். அந்த கடற்கரையில ஒரு பொது இடத்துல நீங்க கல்லறையை போட்டதே பெரிய தப்பு, இந்த நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழையிட்டுக்கிட்டே வருதாங்கிற மாதிரி நீங்க கல்லறையை போட்டதே தப்பு, இதுல கல்லறையில கோபுரத்தை வர போடுவீங்களா? பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க, வெள்ளக்காரன் சிரிக்க மாட்டாங்க, இது என்னதுங்க இது வந்து சுடுகாடு, சுடுகாட்டுக்கடா கோபுரத்தை போட்டீங்கன்னு நினைக்க மாட்டானா? அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க தங்கை, இப்படிப்பட்ட இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது திமுக. நீங்க நல்லா கவனிச்சு நுட்பமா கவனிங்க. பொன்முடி ஒரு வார்த்தை பேசினார் தங்கை, சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் காயப்படுத்துவதை போல பேசினாரு. அதுக்கு மந்திரி பதவியை தூக்கியிருக்கணும், முறைப்படி தூக்கல, குறைந்தபட்சம் கட்சி பொறுப்பையாவது இந்த திமுக வந்து தூக்குச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தான் சேகர் பாபு பேசியிருக்காரு தங்கை. என்ன பண்ணிருக்காரு அவரு? கோயிலுக்கு கோபுரத்தை கொண்டு போய் கல்லறையில போடுவது இந்துக்களுடைய மனதை காயப்படுத்தாதா? என்னடா இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணாதா? அதை நியாயப்படுத்துவதுல சேகர் பாபு பேசியிருக்காரு இல்லையா? அப்ப பொன்முடிக்கு மட்டும் கட்சி பதவியை காலி பண்ணி தண்டனை கொடுத்த திமுக ஏன் சேகர் பாபுக்கு மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல? ஏன் எடுக்கலன்ற கேட்கிற இந்த கேள்விக்கு விடைதான் தமிழ் தேசியம், அதுதான் நாம் தமிழ் கட்சி. ஏன்னா பொன்முடி அவர்கள் தமிழ் குடியில் பிறந்த, தமிழ் சமூகத்தில் பிறந்த, ஒரு பெரும்பான்மை தமிழ் சாதியில் பிறந்த பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப எளிதா எடுத்துடலாம். ஆனா மணவாடுவாக இருக்கக்கூடிய, ஓங்கோலில் இருந்து வந்திருக்கக்கூடிய மணவாடு திரு சேகர் பாபு மேல அப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள்.
இதுதான் திராவிட லாபி. இப்போ நீங்க எந்த பிரச்சனையை கையில எடுத்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முழு தீர்வு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனையாவது அந்த பிரச்சனை மாறுது, பலருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறுது. இப்போ அடுத்ததா நீங்க எந்த பிரச்சனையை கையில எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான போராட்டங்கள் எடுக்கலாம்னு இருக்கீங்க சார்? எல்லா பிரச்சனையுமே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம தொடர்ச்சியா எல்லா பிரச்சனைகளையும் நாங்க கையில எடுத்துட்டு இருக்கோம். அது கடந்த கால வரலாறு. கூடங்குளம் அணுகுலைக்கு எதிரான போராட்டத்துல ஆரம்பிச்சு இப்போது வரை நீட் தேர்வு தொட்டு, சிஏ, என்பிஆர், என்ஆர்சி தொட்டு, ஹைட்ரோ கார்பன் தொட்டு, கரிதாமங்கலம் பிரச்சனை தொட்டு, புதிய வேளாண் மசோதா தொட்டு, இது சொல்லிக்கிட்டே 8 வழிச்சாலைக்கு எதிராக, கெயில் எரிவாயு குழாய்க்கு எதிராக, இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து போராடுவதே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, வாழ்க்கையே போராட்டம்ங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி எங்க கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது, அடுத்த தேர்தல்களில் மேலதிக வாக்குகளை வாங்குவது, இது போன்ற வேலைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக இந்த மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கான போராட்டங்கள், இதை எப்படியாவது சரி பண்ணிட முடியாதா, இத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை தான் நாங்க வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கோம் தங்கை. அதனால நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் போராட்டமாகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு பொழுது விடியுது. நீ நாளைய தினம் என்ன போராட்டம் அப்படிங்கிறது, எத்தனை போராட்டம், என்ன போராட்டம் அப்படிங்கிறது அது அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டே இருக்கிறாரு. அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். இவ்வளவு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலும் எங்க கூட நேர்காணல் இணைந்து பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி தங்கை. நன்றி.